இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, எது நல்ல ஜாதகம் சார் அப்படின்னு. நல்ல கேள்விதான், எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான். யாரோட ஜாதகத்துலலாம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரோ, லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல ஜாதகம். இன்னொரு ஆங்கிள் பார்த்துக்கணும், திரிகோணங்கள் வலுப்பெற வேண்டும். 1, 5, 9க்கு அதிபதிகள் 5, 9 லக்னத்துடன் தொடர்பு பெற்றிருக்க, லக்னத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள், லக்னாதிபதி 5, 9க்கு அதிபதிகள் தங்களுக்குள் இணைந்தோ பார்வை பெற்றோ வக்ரம் பெறாமல் நீசம் அடையாமல் ராகு கேதுக்களுடன் குறுகிய பாகையில் இணையாமல் அஸ்தங்கத்தினுள் இல்லாமல் இருந்தால் தனது காரக பலன்களை நேர்த்தியாக செய்து விடுவார்கள். அப்ப லக்னத்திற்கு 1, 5, 9 நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா, அந்த கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட தசா காலங்கள் நடக்க வேண்டும். இல்லைன்னாலும் போச்சு. இப்போ உதாரணமா ஒரு துலா லக்ன ஜாதகருக்கு எடுத்துக்குவோம். துலா லக்னத்துக்கு வரக்கூடாத திசை வரவே கூடாது. துலா லக்னத்துக்கு அந்த திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குருமக திசை வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது சூரிய திசையும் வரக்கூடாது. ஏன்னா துலா லக்னத்துக்கு ஒருத்தன் 6க்கு அதிபதி, இன்னொரு கிரகம் சூரியன் பாதகாதிபதி 11க்கு அதிபதி. சரி, அப்படிதான் குரு தசை தான் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அசுப ஆதிபத்தியம் என்பதால் அந்த கிரகம் நீசமாகியோ, சனி, சுக்கிரன், புதன் போன்ற லக்னத்திற்கு சுப ஆதிபத்திய கிரகங்களுடன் இணைந்தோ அல்லது இந்த கிரகங்களுடைய பார்வை பெற்றோ, அப்ப குருவோட இந்த கிரகங்கள் வலிமையா இருக்கணும். யாரு? சனி, சுக்கிரன், புதன்லாம் இந்த துலா லக்னத்துக்கு வலுவா இருந்து குருவோட தொடர்படைந்திருந்தா, அல்லது அந்த குரு இந்த சனி, சுக்கிரன், புதனுடைய சாரங்கள் அமர்ந்திருந்தால் துலா லக்னத்துக்கு, அப்ப அந்த குரு தசை பெரிய கெடுபலனை செய்யாது. அல்லது குரு வக்கரமாகிறது நல்லது. துலா லக்னத்துக்கு குரு நீசம் அடைகிறது நல்லது. சூரியன் குரு சேர்க்கை, அந்த இடத்துல குரு அஸ்தங்கம் ஆயிடுறது நல்லது. ராகு கேது கூட இருந்ததுன்னா அது வேற விதமான வேலைகளை செய்யும். அது எதனா ஒரு உதாரண ஜாதகத்தை ஆய்வு காட்டி பேசினா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணிகள் இருக்கு. ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம எதை எப்படி பிரிச்சு பகுத்தாய்வு செய்து அந்த ஜாதகருக்கு பலன் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். துலா லக்னத்தில் ஜனனமான ஒரு ஜாதகருக்கு வரக்கூடாத தசை அப்படின்னா 16 வருஷம் குரு தசை சரியான ஏஜ்ல வந்துருச்சு, குரு நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், ராஜா தசை வந்துருச்சுன்னு. வேலையை முடிச்சு விட்டுரும் குரு தசை. துலா லக்னத்துக்கு வரக்கூடாத தசை, குரு நல்ல நிலையிலிருந்து குரு தசை நடத்தினார் அப்படின்னா, அதாவது ஆட்சி பெற்று உச்சம் பெற்று லக்ன திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திரங்களில் அமைய பெற்று குரு தசை நடந்ததுன்னா துலா லக்னத்தை வீணாகிடும். மாறாக குரு வலுவிழந்து சட்பலத்துல கொஞ்சம் கம்மியான வலுவுல இருந்திருக்காரு அப்படின்னா, ஸ்தான பலமே இருக்கக்கூடாது குரு. வேற ஏதாவது கிரகம் சனி, சுக்கிரன், புதனுடைய கண்ட்ரோல்ல குரு இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லது சனி, புதன், சுக்கிரனுடைய சாரங்களை பெற்று இருக்கக்கூடிய குருவும் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்ப லக்னத்திற்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் திசையே வரலனாலும் பரவாயில்ல, அசுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்களுடைய திசை வலுவிழந்து திசை நடத்தினா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாம இருந்தா போதும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்க பிரிச்சு சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியம் நீங்க பிரிச்சு, லக்னத்திற்கு 1, 5, 9க்கு அதிபதிகள் கேந்திராதிபதிகளாக இருந்தாலும் அந்த 1, 5, 9 தொடர்பு பெறும்போது பெரிய தீய பலன்களை இழைப்பதில்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை.
ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது லக்னம், எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது, லக்னாதிபதியை முதலில் எழுதுங்கள். லக்னாதிபதி 6, 8, 12 மறையாம இருந்து லக்னத்துக்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ ராசிக்கோ குரு பார்வை இருக்கணும்ன்றது முக்கியம். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். ஆனா குரு எந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட கிரகமா இருந்தாலும் இருக்கிற இடத்தை விட பார்வைக்கு சுபபலம் உண்டு. உரைதிர புரைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில் அரைதிர ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் ஆயுஷோடும் திருநேர் புகழினோடும் ஜாதகன் வாழ்வான் கேள்வாய் அப்படின்றான் ஜாதக அலங்காரத்தில். சோ நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி நிறைய நலபலங்களோட பிழைக்கக்கூடிய நல்ல பேர் அந்தஸ்தோட பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த லக்னாதிபதி குரு பார்வையில் இருந்தாருன்னா செய்வார். எந்த லக்னமா இருந்தாலும் குரு பார்வை என்பது நல்ல விஷயம்தான். அப்ப சுப கிரகங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கணும்? கண்டிப்பா நீசம் அடையக்கூடாது, வக்கரம் அடையக்கூடாது, அசுபரோட சேரக்கூடாது. 8, 12 சேர்க்கை இல்லாம ஓரளவுக்கு நல்ல அமைப்புல லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிற பட்சத்துல எந்த திசை நடந்தாலும் இந்த 5, 9 சேர்க்கை பெறக்கூடிய கிரகங்களுடைய திசை வந்தாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம்னா இந்த அமைப்புகள்லாம் இருக்கணும். இந்த அமைப்புகள்லாம் இருந்தாதான் அது நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த தசா புத்தி உங்களை கெடுக்காது, இந்த திசை ஓடிடும் போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப கூறும் லக்கணத்தை குறைவில்லா குருவே பார்க்கில் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. என்னன்னா லக்கணத்தை குரு பார்த்தாலும் நல்லதுதான். ஜாதகர் நேர்த்தியா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை கலைந்து வெளியே வந்துருவாங்க. மலை போல் வந்த வினயம் பனிபோல் விலகிவிடும் என்றால் மிக இல்லை. குரு லக்கணத்துடன் பார்வை அல்ல தொடர்பு பெற்றிருக்க அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லா லக்கணத்துக்கும் இது பொருந்துமான்னு பாருங்க. மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி, ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, அதே கன்னியா லக்கணத்துக்கும் பாதகாதிபதி, துலாம் லக்கணத்துக்கு 6க்கு அதிபதி. குறிப்பா இந்த ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த 4 லக்கணங்களுக்கு இது குரு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பார். நீங்க எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லக்கணங்களை எதனா ஜாதகம் ஆய்வு வந்ததுன்னா குரு தசை கடந்திருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. குரு நல்லா இருந்திருந்தோன்னா குறிப்பா ஆட்சி உச்ச அமைப்புல இருந்துன்னா அந்த குரு தசை கெடுத்துரும். ஏன் குருவை பத்தி அதிகமா சொல்றோம் அப்படின்னா இருக்கிறதுலயே நம்ம மிகைப்படுத்தி அதிக சுப கிரகமாக சொல்லப்படுவது அறியப்பட்டது குரு பகவான் தான். ஆனா குரு தசையை கடந்தவங்கல இந்த மிதுன லக்கணம் கன்னியா லக்கணக்காரங்க எல்லாம் கேட்டு பாருங்க. நல்ல நிலையில இருந்ததுன்னா அதை ஏன் சார் கேட்குறீங்கன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். ட்ராஜடியா இருக்கும் அந்த குரு தசை. ஸோ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இதுல உங்களுக்கு சுக்கிர தசை வந்துடுச்சு சூப்பரா இருக்கும், குரு தசை வந்துடுது ராஜா தசை அருமையா இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. அந்த லக்னத்திற்கு சுப கிரகங்கள் யார் என்பதை அறிந்து ஆய்வு செய்து பாவக ரீதியாக கிரகங்கள் பெறக்கூடிய பலம் இதெல்லாம் எடுத்து பகுப்பாய்வு செய்து சட்பலத்தை முக்கியம் கொடுங்க. சட்பலம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அதிக பலத்துல எந்த கிரகம் இருக்குன்றத நம்ம கவனிக்கணும். அதிக பலத்துல எந்த கிரகம் இருக்குன்றத நமக்கு ஸ்தான பலம், கால பலம், திருக்கு பலம், திருஷ்டி பலம், ஜேஷ்டா பலம், நைசர்கிக பலம்லாம் 6 விதமான பலங்கள் சட்பலத்துல கூறப்பட்டிருக்கு. மூல நூல்கள்ல நிறைய விளக்கம் இருக்கு சட்பலத்துக்கெல்லாம். அப்போ ஒரு கிரகத்துக்கு அந்தஸ்தை தருவது என்பது கிரகத்தின் பலம் பாவக ரீதியாக. அந்த கிரகம் என்ன நிலையில இருக்கு, வக்கரமடையாம இருக்கா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, பாவர் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரா, என்ன சாரத்தில் நிற்கிறார், சாரநாதனுடைய பலம் என்ன, இந்த மாதிரி பல சினாரியோ இருக்கு. எல்லாம் எடுத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கலாம். அப்ப ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எடுக்கணும், அஸ்தங்கத்தை எடுக்கணும், வக்கரத்தை எடுக்கணும், அந்த கிரகத்தினுடைய பலத்தை அறிவதற்கு சாரத்தை எடுக்கணும், பாவர் தொடர்பு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும், டிகிரி வைஸ் பார்க்கணும் அந்த கிரகத்தினுடைய பலம் என்னன்னு பார்க்கறதுக்கு. சரிங்களா? பராசர ஓரெல்லாம் ஓரளவுக்கு படிச்சோம் அப்படின்னா இதுக்கான விளக்கங்கள் புரிய வரும். இதை மாதிரி ஆய்வு செய்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு இந்த தசா புத்தி என்ன விதமான பலன்களை செய்யும் செய்யாதுன்றத தெளிவுற நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் மிகையில்லை. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.